ஹே ஆல் என்னோட ஸ்டைலில் பன்னீர் கோகனட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய், தென் வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வணங்கிக்கோங்க. கருகு விட்டுற வேண்டாம். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை, தென் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா வந்து பன்னீரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து புதினா, இதுவும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா வந்து கோகனட் மில்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாமே கோகனட் மில்கில் தான் பண்ணியிருக்கேன். கோகனட் மில்க் நல்லா ஆட் பண்ணி அதுவும் நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரைஸை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு குக்கர் லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துட்டு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டி அண்ட் யம்மியான பன்னீர் கோகனட் புலாவ் இஸ் ரெடி. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு லஞ்ச் ரெசிபியில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.